தீவிரவாத தலைவன் கொல்லப்பட்டிருக்கலாம்னு எதிர்பார்த்த நேரத்தில் இந்திய தாக்குதல்ல என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் செத்துட்டாங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத தலைவர் மசூத் அசார் அறிக்கை விட்டிருக்கார். பாகிஸ்தான்ல இருக்க பல்வேறு பயங்கரவாத நிலைகளை குறிவச்சு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. குறிப்பா ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய முகாம்கள் குறிவைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய தலைவர் மசூத் அசார் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கார். அதுல என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, என்னுடைய மூத்த சகோதரியோட கணவர், அத்தை மகன், அவருடைய மனைவி, அவருடைய மாமியார் உட்பட 10 பேர் இறந்திருக்கிறதா சொல்லியிருக்கார். ஏற்கனவே இவர் குடும்பத்துல 14 பேர் செத்துருக்காங்கன்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நேரத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறதா மசூத் அசார் அறிக்கை விட்டிருக்கார். உயிரிழந்த 10 பேரும் தியாகிகளும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதாவும், இதனால தனக்கு கவலையோ பதட்டமோ அச்சமோ எதுவும் இல்லைன்னு இறந்து போன எல்லாருமே அல்லாஹ்வுடைய குழந்தைகளா மாறி இருக்காங்கன்னு மசூத் அசார் தெரிவிச்சிருக்கார். கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இந்த நிலையில கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்களையும் அல்லாஹ் கிட்ட அனுப்பிடுவாங்கன்னு சோசியல் மீடியால இந்தியர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.